அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, கலங்கும் போது சேரு, அது தெளியும் போது நீர். இன்னைக்கும் இந்த மனுஷனை தவிர வேற யாருக்குமே இந்த வரிகள் பொருந்தாது. ஐயாவோட மானம் அந்த கவரிமான மீறும், அந்த கவரிமானு பரம்பரைக்கே உன்னால தான் பேருன்னு எழுதுனேன். அது ஆத்மார்த்தமாக விஜயகாந்த் அவர்களை பற்றி புரிந்தவர்களுக்கு அந்த உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அந்த விஷயங்கள். அது எத்தனை பேர்த்துக்கு சாப்பாடு போட்டிருப்பார். பசியோடு அந்த பக்கம் போகிறவங்களாம் சும்மா அவரை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னார்னா பின்னாடி டைனிங் டேபிளை சிமெண்ட்லேயே கட்டி வச்ச ஒரே ஆள் அவர் தான். மற்றவங்களாவது டைனிங் டேபிளை போட்டிருப்பாங்க, சேர் 4 சேர் போட்டு சிமெண்ட்லேயே கட்டி வச்சு ஒவ்வொரு நாளும் பிரியாணி தான். யாருக்கு எந்த வஞ்சனையும் கிடையாது. பிரியாணி அந்த காலத்தில் நம்ம அந்த சினிமா ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டு ஒரு ஆட்டோவில் போகிறோன்னா விஜயகாந்த் சார் ஆஃபீஸ் பக்கம் போகணும், ஆஃபீஸுக்கு போகணும், அந்த மாதிரி போகணும்னு சொன்னால் அவனுக்கு காசே வாங்க மாட்டாங்க. யார் எந்த ஆட்டோக்காரங்க காசு வாங்க மாட்டாங்கன்னா அத்தனை ஆட்டோக்காரங்களுக்கு அவர் சாப்பாடு போட்டிருப்பார். ஸோ அத்தகைய ஒரு மனிதர்கள் மாணிக்கம். எந்த ஒரு மனுஷனுக்கும் கொடுத்து கொடுத்து பழக்கம் இருக்கலாம், ஆனால் அடுத்தவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்றதை கேட்காமையே தெரிஞ்சு உதவி செய்யக்கூடிய ஒரே மாமனிதன் விஜயகாந்த் சார் அவர்கள் தான்.